மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஓம் சர்க்குரு பதமே சாபபாவ விமோச்சனம், ரோக அகங்கார துர்விமோச்சனம், சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம், சதுரயுக சத்குருவே அகஸ்தியர்க்கிறந்த கர்த்தாயா போற்றி. குருவே சரணம். இறைவணக்கம். அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி, மண்டலம் சூழ் ரவி மதி சுடரே போற்றி, மதுரை தமிழோதும் அகஸ்தியரே போற்றி, எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி, இடகலையின் சுழுமுனையில் கமலம் போற்றி, குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி, குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி. இறைவா போற்றி. மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்த ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று சிறந்த பௌர்ணமி நாள், நன்னாள். அதனால் பல ஊர்களிலேருந்து, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெங்களூரு, அப்புறம் உங்களுக்கு தருமபுரி, நாமக்கல், சேலம், இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. காலையில் உபதேச கிளாஸை பற்றி விளக்கினேன். இப்போ இது கேள்வி பதிலினுடைய நேரம். அரசியலை தவிர ஆன்மீகம், அறிவியல், உளவியல், பொது வாழ்வு, எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் கேளுங்க. என் குருநாதர் விளக்கியதை நான் உங்களுக்கு விளக்குறேன். அறிவின் தெளிவே ஆன்மீகம்னு சொல்லுவார் என் குருநாதர். அறிவில் தெளிவு எந்த அளவுக்கு பெறுறோமோ அது வரைக்கும் ஆன்மீகம். எஜுகேஷனை பற்றி நான் சொன்ன மாதிரி, எஜுகேஷனில் 4 துறை இருக்குது. தொடக்க கல்வி, உயர்நிலை, மேல்நிலை, காலேஜ் முழுமையடைகிற இடம். அது மாதிரி ஆன்மீகத்தில் 4 இருக்குது. அறிவியலில் 4 இருக்கிற மாதிரி ஆன்மீகத்தில் 4 நிலை. சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், இந்த 4 நிலை இருக்குது. இப்போ நாம் தியானங்கிறது என்னென்னா, இது அகத்தவ பயிற்சி. சரிகை கிரியை தவிர்த்து யோக ஞானத்துக்கு வந்துடுவாங்க. முதல்ல 2 கிராஸ் பண்ணி அதெல்லாம் குழந்தைகளை சிறு தெய்வ வழிபாட்டோடு போயிடும். ஒரு தெய்வம் பெருதெய்வ வழிபாடுங்கிறது அருவ வழிபாடு தான். பெருதெய்வ வழிபாடு ஒரே தெய்வம், அது அருவ வழிபாடு. வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி. அதனால் அந்த அருவ வழிபாடு பண்ணுறது தான் தியானம். உருவம் இல்லாத, உருவமெல்லாம் கடந்து அருவம் பண்ணுறோம். உங்களுடைய மனசுக்கு தோன்ற நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கேட்டு சந்தேகம் தெளிவு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா அறிவின் தெளிவே ஆன்மீகம். தியானம் பண்ணுறது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. வெறும் 5 நிமிஷம் வேலை. இந்த இடம் தான் இருக்குதுன்னு தொட்டு காட்டுறது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதம்பாங்க. அந்த இடத்த சுட்டி காட்டி சுட்டி காட்டுறதுங்கிறது இதுதான் இடம் அப்படிங்கிறது. தொட்டு காட்டுறதுங்கிறது அது ஆசீர்வாதம். சுட்டி காட்டுறது இந்த இடம்தான் தவம் பண்ணுற இடம் அப்படிங்கிறது. அந்த இடம் சுட்டி காட்டுறது இதுதான் இடம்னு. தொட்டு காட்டுறது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு பேர் தொட்டு காட்டுறது. அதனால் சுட்டி காட்டி தொட்டு காட்டுறது குருமார்கள். இதை எப்படி நம்ம ஆன்லைனில் கொடுக்க முடியாது. காசுக்காக வேணால் கொடுக்கலாம், பிரயோசனம் இல்லை. அதனால் நேருக்கு நேர் குரு சீடர் நேருக்கு நேர் முகத்தை பார்த்து கிடைக்கிற சந்தோஷம் வெளியே கிடைக்காது. கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் யூஎஸ்ஏலேருந்து பண்ணாங்க, சிங்கப்பூர்லேருந்து பண்ணாங்க. எல்லாம் செல் நம்பர் இருக்குது தான். எவ்வளவோ கேட்டாங்க. பணம் எவ்வளோ நாள் சில பேர் 1 லட்சம் 1.5 லட்சம் கூட கேட்குறாங்களே, அப்படியெல்லாம் இருக்குதுங்களா ஐயா ஆன்மீகத்தில் அப்படின்னாங்க. கொடுக்குறவர் இருக்கிற வரைக்கும் வாங்குறவர் இருப்பாம்மா, ஏமாறுறவருக்கு வரைக்கும் ஏமாத்துறவர் இருப்பான்.
அதனால் சொல்லி பிரயோசனம் இல்லை, நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை. நான் வந்து ஆன்லைனில் கொடுக்கறதில்ல. இந்தியாவுக்கு இது வந்தால் இந்தியா வந்தால் வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிடுறது. அதனால் இல்லைன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கானது இருக்குது. எங்கே போனால் இப்போ இது வரைக்கும் இந்த தியானம் பண்ணால் வளர்ந்தீங்க, இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இது ஒரு கமர்ஷியல் மாதிரி வந்துடுது. எஜுகேஷன் முடிச்சுட்டீங்க போகிறதில்ல. கோயிலுக்கு ஏன் திறந்து கூட்டம் போகிறதுன்னா அவர் கேட்டார் போன மாதம் ஒருத்தர், என்னங்க கோயிலுக்கு மட்டும் கூட்டம் குறையிறது இல்லைன்னா, அது முழுமையாக அதனுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கிறதில்ல. கோயில் வந்து அது வந்து 100% அறிவியல், 100% அறிவியல். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ காலேஜ் முடிச்சோடனே மறுபடியும் காலேஜுக்கு போகிறீங்களா? போகிறது இல்லையில்ல. ஆனால் கோயிலுக்கு மட்டும் சாவலும் போகிறீங்களே, அப்புறம் கூட்டம் வராது என்ன உண்டு? நீங்கள் டிகிரி முடிச்சது 10 வருஷம் முன்னாடி முடிச்சுட்டு வந்தீங்க, உங்களோட பிடிச்ச செட்டு இன்ன வரைக்கும் அந்த ரூமில் போய் உட்காந்தா இடம் போடலுமா? காலேஜே பத்தாதே. அப்போ அதை முடிச்சுட்டு வெளியே வேணும். கோயிலுக்கு போகணும், ஒரு 3 எட்டு போகணும். 3 எட்டு வரைக்கும் உருவ வழிபாட்டில் இருக்கணும். 2 12 அல்லது 3 எட்டு மணிகண்டனாக இருக்கிற வரைக்கும் அந்த கோயிலில் இருக்கணும். மெச்சூரிட்டி ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, முருகன் ஆகிட்டீங்க, அடுத்தது ரேஞ்சு சிவபார்வதி ஆக போகிறீங்க. மணிகண்டனாக இருந்து முருகன் ஆகிட்டீங்க, முருகனுக்கு அடுத்து சிவபார்வதி ஆகிறீங்க. அப்போ உன்னோட குழந்தை தான் கூட்டி போகணும். நீ போயிட்டு வாமா, நாங்கள் வெளியே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்துட்டா கூட்டம் அத்தனை பேர் வராதில்ல. நீ 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்க வேண்டியது இல்லையில்ல. அது வேணும், கட்டமைப்பு வேணும். நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு, உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு அதுக்கும் தாண்டி போகணும் ஒரு அறிவு. அதனால் உங்களுக்கு வந்து என்ன கேள்வி தோணுதோ கேளுங்க. இறைவனை பற்றி நல்லா தெளிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்று என்னென்னா உங்களுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அறிவுள்ளவங்க நீங்களாம் மெச்சூரிட்டியானவங்க, நல்லா இருக்கிறீங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறீங்கன்னா எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி சில பேர் கேள்வி கேட்க கூச்சப்படுவாங்க. எப்படா கேட்குறது, இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்களே என்னமோன்னு. ஒன்றுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டு தான் நான் பழகி வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி சமுதாயத்தில் இன்னொரு 1000 பேர்த்துக்கு போய் சேரும், பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களையும் திருப்திப்படுத்தும். அந்த கேள்வி யூடியூப்பில் இன்னொரு 1000 பேர் பார்த்தாங்களோ அதுக்கு அவங்களுக்கு பயன் கிடைக்கும். ஓ, இதுக்கு இவ்வளோ நாள் விளக்கம் தெரியாது இருந்துட்டுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தெளியும். ஆகையினால கேள்வி பதில் நிகழ்ச்சி நாம் 1 மணி நேரம் வச்சுக்கலாம். நீங்கள் கேளுங்க. நமஸ்காரம், வாழ்க வளமுடன். நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்க வரீங்க? பெங்களூர்லேருந்து வரீங்க. உங்கள் பேருங்க? கனகராஜ். ரொம்ப சந்தோஷம். கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனகதாரகையே வந்திருக்கிறார். நல்ல பேர் தான். இப்போ நீங்கள் காலையில் உபதேசம் கொடுக்குறது சொல்லியிருக்கிறேன், தியானம் பண்ணுறது சொல்லிட்டேன். மறுபடியும் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அது கிளீனாக விளக்கிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி சந்தேகம் அல்லது என்ன ஏதுன்னு ஏதாவது மனசுக்குள்ளே இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கு. என்ன வேணுமோ அதை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஐயா, இப்போ நாம சின்ன வயசுல நம்ம எதுக்கு பிறந்தோன்னே தெரியுறதில்ல நம்மளுக்கு. நம்ம என்ன, அதாவது நாம பண்ண வினை தான் நம்ம பொறுப்பெடுக்கிறோம்ன்றது அந்த அளவுக்கு தெளிவு கூட நமக்கு இருக்கிறது இல்ல. பிறந்தோம், வளர்ந்தோம், 4 பேர் மாதிரி சம்பாதிச்சோம், ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ இருந்தோம், அந்த மாதிரிதான் இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் லைஃப்ல. நடக்கும் போது அது இருக்கிறது எல்லாமே போயிடும், எதுவுமே நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. அப்போ வந்து நாம ஒருத்தருக்கு என்னன்னா அதோட இதுல இப்ப ஆயிடுச்சேன்னுட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. அவங்க உச்சத்துக்கு போயிட்டு எல்லாம் வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஒண்ணு போனா போட்டோம் போன்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். 2 மாதிரி இருக்கு ஐயா. போனா போட்டோன்னு வந்துடுச்சுன்னா அப்புறம் ஏன் இதெல்லாம் ஆச்சு, ஏன் இதெல்லாம் சம்பாரிச்சோம், ஏன் இதெல்லாம் போயிடுச்சு, நம்மளுக்கு எதுவுமே நினைக்கல. நம்ம செஞ்ச எப்போ நம்ம அவங்க கிட்ட வாங்கியிருப்போம், இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம், இல்ல இப்ப நம்ம கொடுத்துருக்கோம், எப்போ நம்மளுக்கு வருது. இந்த அளவுக்கு தெளிவு இது ஏன் எல்லாமே கெட்ட பின்னாடிதான் வருது. ஃபர்ஸ்டே ஏன் நம்மளுக்கு இந்த 1% அறிவு இருக்கிறது இல்லையா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவல்யூஷன் ப்ராசஸில் இந்த டால்வின் தத்துவத்தில் சொல்லுவாங்க. அந்த டால்வின் தத்துவத்தில் 1லிருந்து 1 தரமாறி ஒரு மாதிரி எவல்யூஷன் ப்ராசஸ் வந்துருக்குது. அப்போ என்னென்னா, அந்த சுத்த வெளியினுடைய சுழற்சியினால் விண் உற்பத்தியாச்சு. அதான் இறைவெளியே, அந்த இருள் வெளியே நின்ற சிவன்பாதம் போற்றிம்பார் வால்மீகி. அந்த இருள் வெளி சும்மா இருக்கல, அதனுடைய சுழற்சியினால் என்னாச்சுன்னா அது விண்ணாச்சு. அந்த விண்ணினுடைய தொடர்ந்து சுழற்சியினால் எந்த பொருள் தொடர்ந்து சுற்றினாலும் அதிகமாக அது வந்து காத்தாச்சு. காற்றினுடைய அதிக சுழற்சி தான் அது நெருப்பாச்சு. நெருப்பினுடைய அதிக சுழற்சி அது நீராக கொட்டும். கிராமத்தில் பார்த்தீங்களா இப்போல்லாம் ஸ்டவ் அடுப்பு வந்துருச்சு, விறவடுப்பு தண்ணி காய வைக்கிறது. அந்த விறவடுப்பில் பார்த்தீங்களா தண்ணி ஓவராக இருக்கும்போது ஓரத்தில் நீர் வடி வரீங்களா. இப்போ நெருப்பில் வந்து நீங்கள் பெரிய லேத்து பட்டறையிலாம் அதை இரும்பு விட்டால் அப்படி தண்ணி மாதிரி ஒழுகுது. அப்போ நெருப்பினுடைய அதிக ஹீட்டு அது தண்ணியாக வருது.
இந்த தண்ணி கீழே படிகிற போது அந்த பாசம் பிடிச்சி அது பிடிச்சி மண்ணாக உற்பத்தி ஆகுது. இந்த மண் வந்ததுக்கப்புறம் மேலேருந்து தொடர்ந்து ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்குதே, அடுத்தது அது பண்ணணுமே. இந்த மண் என்னாச்சுன்னா அது ஒரு புல் முளைச்சி வருது. அப்போ இந்த புல் சும்மா இருக்காது. அந்த புல்லுலேருந்தே ஒரு சீரகம் மாதிரி கடுகு மாதிரி அந்த புல் தலையில் மொட்டிக்கிட்டு அதிலிருந்து புல் தலையிலேருந்து வெளியே புழு வரும். அந்த புழுவுக்கு உணவு எதுனா அந்த புல் தான். புல்லை கடிச்சித்துன்னே அந்த புல் வளருது. இந்த புழுவுக்கு முன்னாடி எது பின்னாடி எதுன்னு தெரியாது. அதுக்கு தலையும் இருக்காது, பின்னாடி காலும் தெரியாது. முழு இருக்குன்னு தெரியுங்களா? முழு இந்த மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க பார்த்தா 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கு புழுவு. இப்போ இந்த புழுவு வேதனைப்படுது. தலை அப்படியே தாவரம் மண்ணிலேயே இருக்குது. அந்த தாவரம் நெவர முடியல, புழுவு நெவர ஆரம்பிச்சிருது. இந்த புல்லை விட்டு தூர போனதையும் இடம் மாறி போயிடுதில்ல, இடம் மாறி போனது மறுபடியும் அதுக்கு புழு கடிச்சு திங்கிறதுக்கு அதுக்கு தேடுது, ஏங்குது, பசிக்கு ஏங்குது. பசிக்கு ஏங்குற போது புல்லை விட்டு தூர போயிடுச்சு. அது நெவர சக்தி இருக்குதில்ல, ஊர்வினை, அது போனதுனால ஏங்குது பாரு. அந்த ஏங்கி 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 இந்த புழு சுருண்டு கடைசியில் அது வண்டாக மாறிடுது. அது 3வது அறிவு. அப்போ தொடு உணர்வு புல், தொடு உணர்வு நெளியும் ப்ளஸ் சுவை உணர்வு. இது புழுவு. தொடு உணர்வு, சுவை உணர்வு ப்ளஸ் வாசனை உணர்வு வண்டு. அது கண்ணும் இல்லை காதும் இல்லை. இந்த எங்கே இருக்குது செடியில், அந்த எங்கே செடியில் தேன் கூடு இருக்குதோ அந்த தேன் பூவை போய் அங்கே வண்டு போயிடும் தேன் சுவைக்கிறதுக்கு. இது 3வது அறிவு. அது மறுபடியும் மாறி மாறி என்னாச்சுன்னா பறந்து இருந்தது. அதுலேயே அந்த வண்டு பெருசாகி பரப்பனையாக மாறிடுது. 4வது அறிவு. பரப்பனை சில நடப்பனையும் வரும், ஊர்வனையும் வரும். பாம்புலாம் 4வது அறிவு. இந்த 4வது அறிவுக்கு என்னென்னா காது இருக்காது, அது கட்செவின்னு சொல்லுவாங்க. கண்ணே அதுக்கு செவி. கண்ணில் பார்த்ததுனாவே நீங்கள் பேசுகிறது நடக்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். கண்ணில் தான் செவி இருக்குது, கட்செவிம்பாங்க. கட்செவினா இந்த செவியில் இதை கட் பண்ணி இதில் காட்டுது. கட்செவினா கண்ணுக்கு பேர் கட்செவி. இது 4வது அறிவு பாம்பெல்லாம். அதுக்கு என்ன இருக்குது? தொடு உணர்வு இருக்குது, தொட்டா நெளியும். சுவை உணர்வு இருக்குது, வாசனை உணர்வு இருக்குது, பார்க்குற உணர்வு இருக்குது. பார்க்குற உணர்வுலேயே அந்த கேட்குற உணர்வு வந்துடும். 5வது அறிவு கேட்குற உணர்வு வந்துடும். இது நடப்பனை. ஆடு மாடு கோழி குதிரை இதெல்லாம் நடப்பனை. 5வது அறிவு வந்துடுது. அப்போ 5 போதம் இருக்குது, 5 அறிவு வந்துடுது. விண்ணில் அழுத்தமாக இருக்குது, காற்றுல ஒளியாக இருக்குது, நெருப்பில் அடுத்தது ஒளியாக இருக்குது, சத்தம் வெளிச்சம், நீரில் சுவையாக இருக்குது, மண்ணில் மனமாக இருக்குது. இதுதான் அழுத்தம், ஒளி, சுவை, மனம். இந்த மனதோடு முடிஞ்சது. 5 போதம் இருக்குது, 5 அறிவு இருக்குது, 5 உறுப்பு இருக்குது. நடப்பனையோட கிடைத்த டெக்ஸ்டர் வந்துருச்சு. நான் ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்படியே உலகம் போய்கிட்டு இருக்குது. பார்வதி ஒருனா கேட்குறாங்க மேலோகத்திலேருந்து. அது பாட்டுக்கு போகுது வருது. எறும்புலேருந்து யானை வரைக்கும் படிச்சிருக்கிறோமே, இந்த நம்மளை நினச்சி பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆள் உண்டா அப்படின்னு கேட்குது. நம்மள எதுக்கு நினச்சி பார்க்கணும்? நாம் சிவனேனுக்கு மேலோகத்தில் இருக்கிறோம். நம்ம ஆற்றலில் விளைஞ்சி அதாவது சாப்பிட்டு போகுது. சிவனேன்னு வாழ்ந்து ஒரு தொல்லையும் இல்லாத நல்லா வாழ்ந்துட்டு இருக்குதம்மா, நாம் இங்கேயே இருக்கலாம், நம்ம அங்கே அதுங்க வாழ்கிறத பார்க்கலாம். இல்லைங்க, பெண்களை கொஞ்சம் ஆசைப்படுவாங்கள்ல. நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணுங்க. நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உலகம் சிக்குண்டு போயிடும். இதோட எறும்புலேருந்து யானை வரைக்கும் இருந்தால் இதுக்கு மிலிட்ரி தேவையில்லை, எல்லை பாதுகாப்பு தேவையில்லை, போலீஸு தேவையில்லை, இராணுவம் தேவையில்லை, கட்ட பஞ்சாயத்து தேவையில்லை, மந்திரி தேவையில்லை, வார்டு கவுன்சிலர் தேவையில்லை. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ சொல்கிற பேச்சு கேட்டால் எல்லா சிக்கலும் சேர்ந்துருமம்மா, வேண்டாமம்மான்னு சொல்கிறாரு சிவபெருமான். இல்லைங்க, என்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு இதெல்லாம் அம்மானுக்கு எதுவும் கூப்பிட மாட்டேங்குதுன்னு நினச்சிமா. நம்மளை கூப்பிடணும். பார்வதி பரமேஸ்வரனுக்கு சுய கௌரவம் வந்துருச்சு. சரி நீ கேட்குறேன்னு அடுத்தது இப்படி 4 காலில் போயிட்டே இருக்குது. குமிஞ்சு தான் போவோம், தலை நிமிந்து பார்க்குறல. குமிஞ்சு 4 போகிறது 2 கால் பண்ணி தலையை நிமித்தி விட்டான். இந்த முன்னாடி இருக்கிற 2 காலையும் கை பண்ணி நிமித்து நிற்கிறான். என்றைக்கு தலை நிமித்துதோ நேரடியாக உங்களுக்கு இப்போ நான் தொட்டு கொடுத்த பாரு, இறைவனே தொட்டு கொடுத்துட்டான். இப்போ இடத்த தான் காமிச்சேன், நான் கொடுக்க முடியாது. இறைவனே காமிச்சு தான். விண்ணில் ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் வந்தது, மண்ணில் உயிர்கள் வந்த போது தெய்வம் நேரில் வந்தது, அம்மா தெய்வம் நேரில் வந்தது. தெய்வம் நேரில் வந்துருச்சா? தெய்வத்தை காட்டுனா
கரண்ட்டை காட்டுனா காட்ட முடியும், எப்படி காட்ட முடியும்? உணர முடியும், அவ்வளோதான். ஃபேன் ஓடுது, கரண்ட் இருக்குது. ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லை. அப்போ நாகராஜ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு, வெளியே போயிடுச்சு, சிவம் போயிட்டாரு, பொத்துன்னு சவம் விழுந்துருச்சு. ஆண்டவன் வெளியே போயிட்டா மாண்டவன் ஆயிடுறான், ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் ஆடுறான். அப்போ இங்கே இருக்கிற ஆண்டவன் விட்டுட்டு வெளியே போய் எங்கே கும்பிடுவேன்? கனகராஜே ஒரு த்ரில்ல, கடவுள் எப்படி இருப்பார்? கடவுள்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கிறா? நாம் இருந்தால் தான் கடவுள். அப்போ நீ தானே கடவுளை படைக்கிற. ஆனால் அது வேணும், நல்வழி போகிறதுக்கு வேணும். தொடக்க கல்வி இல்லாத மேல்நிலைக்கு போக முடியுமா? ஆனால் மேல்நிலைக்கு போனதுக்கப்புறம் இல்லை நான் தொடக்க பள்ளியில் சாவலம் அங்கே தான் இருப்பேன், இந்த இடத்த விட்டு வர மனசு வரல, எனக்கு இந்த டீச்சர் பிடிச்சிருக்குது, வாத்தியார் பிடிச்சிருக்குது, HM பிடிச்சிருக்குது, இந்த காமன் விட்டு வரமாட்டேன். அப்போ தொடக்க பள்ளியில் இரு யார் வேண்டாங்கிறான்? உன்னோட இருந்தவன் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அவன் கலெக்டர், வக்கீல், தாசில்தார், அவன் பெரிய தாசில்தாராகவும் கலெக்டராகவும் உலக நாடு இந்திய தூதராகவும் போய்கிட்டே இருக்கிறான். நீ அடிமட்டத்திலே கிடக்க வேண்டியதான். இதை தாண்டி போகிறவன் தான் வித்தியாசமாக வந்துடுறது. புற வழிபாட்டை தவிர்த்து அக வழிபாட்டுக்கு போயிடுறது. அக வழிபாட்டுக்குள்ளே போகும்போது உன்னை நீ தான் வணங்கி ஆகணும். அப்போ அந்த இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்தொரு பொம்மைகள் செய்தது தான் விளையாட. இறைவன் செஞ்சு அனுப்பிச்சுதான், அந்த செஞ்சது உங்கள் அப்பா அம்மா பார்க்கல, உன்னை செஞ்சுட்டாங்க, நீ அதை பார்க்கல, நீ 2 செஞ்சுட்ட, உன்னதும் பார்க்கல. இது செஞ்சு பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, பொம்மை வளர்ந்து போச்சு, அங்கங்கே தள்ளு வண்டியில் வச்சு வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு பொம்மை. அதுதான் கவிஞர் எழுதியிருந்தார். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்தொரு பொம்மைகள் செய்தன தான் விளையாட. ஆச்சா? அப்போ இப்போ என்னன்னு கேட்டிங்களா, இந்த உணர்வுன்னு ஒன்று கொடுத்துட்டான். இந்த உணர்வுன்னு ஒன்று கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டபடி சிக்குண்டு போயிட்டீங்க அந்த உணர்வை வச்சு. இப்போ எனக்கு அந்த கோயிலுக்கு போனால் சரியாக போயிருமா கஷ்டம், இந்த கோயிலுக்கு போனால் சரியாக போயிருமான்னு கேட்குறேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு பென் டிரைவர் வாங்கிட்டீங்க, ஒரு 16 ஜிபி உள்ள பென் டிரைவர் வாங்கிட்டீங்க. அந்த ஜிபி ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஆமாங்க. அதில் சுத்தமாக இருக்குது. நீங்கள் தானே பதிவு கொடுக்குறீங்க. ஆமாங்க. இப்போ பதிவு பண்ணிட்டீங்க, மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க, கேட்க கஷ்டமாக இருக்குது. என்னடா அதில் எல்லாம் கரகாட்டக்காரன் குத்துப்பாட்டு கண்ட பாட்டாக இருக்குது, ஐயோ கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஒன்றை போட்டால் 4 பேர் கேட்குற மாதிரி இருந்தால் பயனுண்டு. இதை நாம் நைட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹெட்ஃபோன் வச்சு கேட்குற அளவுக்கு இருக்குது. இது ஆகாதடான்னு சொல்லி மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அழிக்க நினைக்கிறீங்க. நீங்கள் எதில் பதிவு பண்ணீங்களோ அதில் மாற்ற முடியுமா? இல்லை முக்கடலில் குளிக்க வச்சு, பஞ்சபோத நவகர கோயிலில் அவசியம் பண்ணி, நவகோர ஸ்தலங்களை அவசியம் பண்ணி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தில் அவசியம் பண்ணி, 1008 மந்திரம் பண்ணி யாகம் கொண்ட கொளுத்துனா அது மாறிடுமா? கண்டிப்பாக மாறாதில்ல. தெரியுதில்ல? எரைஸ் பண்ணவே ஆகணும். எரைஸ் பண்ணால் தான் அது போகும். அப்போ இந்த உடம்புல பதிவு பண்ணதில் ஒரு பக்கம் போய் குளிக்கிறதுனால உடம்புல இருக்கிற ஆளுக்கு வெளியே போயிருமா? போகாது. இப்போ கனகராஜ் அப்பா அம்மா இருக்கிறார், அப்பனும் அம்மாலும் சேராத கனகராஜ் வருவாரா? இல்லை. டியூ அண்ட் டியூட்டிம்மா. டியூட்டி. அப்போ நீங்கள் கடன்பட்டுருக்கிறீங்கள, கடமைன்னு சொல்லுவான்ல, கடமை செய்யடா. பகவான் என்ன சொல்கிறார்? கடமையை செய் பலனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா நீ 30 நாளைக்கு வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கலாம், எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவே? அர்த்தம் அது இல்லை. புற வாழ்க்கைக்கு சொல்ல மாட்டாங்க. புற வாழ்க்கையில் கடமை செஞ்சால் பணம் கொடுத்துட்றான். அக வாழ்க்கையில் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா கனகராஜ் கிடையாது, நீ சமுதாய சொத்து. நல்லா நீங்கள் உண்மையாக கேட்டுக்குங்க, கனகராஜ் கிடையாது, சமுதாய சொத்து. அதனால தான் நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண சொல்கிறார் ரமணர். நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணால் இந்த இடத்துல கனகராஜ் இல்லை, டெத்து, 0 ஆயிடுவார். அப்போ இந்த உடம்பு கனகராஜுங்கிற பேர் 10 பேர் இருக்கிறீங்க இங்கே, 10 பேர்த்தில் அந்த ஆம்பளை கூப்பிடுன்னு சொல்ல முடியாது, அந்த மனசனை கூப்பிடுன்னு சொல்ல முடியாது. எல்லா மனசும் எல்லாம் ஆம்பளை. கனகராஜ்னா எப்போ கனகராஜனை கூப்பிட்றாங்கன்னா நீ திரும்பி பார்ப்ப. அப்போ இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு உன்னோட பேர். அப்போ பேர் நீ அல்ல, உடம்பு வந்ததுக்கப்புறம் வச்சது. அப்போ அப்பனும் அம்மாவில் ஒன்று சேர்ந்தாங்க, உடல் உயிர் எடுத்து வந்துட்டேன். அப்போ அந்த உடல் உயிர் நீ அல்ல, நீயே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. கனகராஜ் ஒரு டிகிரி முடிச்சிட்டார், யூஜி முடிச்சிட்டார். இந்த யூஜி உன்னுடைய ப்ரொஃபஸரை சொல்லி கொடுத்துட்டார். அதனுடைய அது அந்த படிப்பு நீ உருவாக்குனது இல்லை, இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க.
உன்னுடைய நீ என்ன மொழியோ எந்த ஊரில் பிழைக்கிறியோ அது எல்லாத்துக்கும் அந்த சிப்பில் தெலுங்கில் சொன்னால் தெலுங்கில் பதியும், கன்னடத்தில் சொன்னால் கன்னடத்தில் பதியும், தமிழில் சொன்னால் தமிழில் பதியும், இந்தியில் சொன்னால் இந்தியில் பதியும். அதனுடைய வேலை என்ன? உள்ளுக்கு இருக்கிற உணர்வுனுடைய வேலை பதிவு. என்னத்தை கொடுக்குறையோ அது வாங்கி திருப்பி கொடுக்க. கீவன் டேக்கன்னு கீவ் இல்லையில்ல, டேக்கன்னு கீவ் இல்லை. அப்போ என்ன நீ கொடுத்தியோ வாங்க, அதுதான் உனக்கு திருப்பி. நீ என்ன சமுதாயத்தை கொடுத்தியோ அதுதானே வரும். அப்போ இந்த பதிவு வாத்தியார் கொடுத்துட்டார் கல்வி. நீ இன்ஜினியர்கிட்ட போய் மெடிக்கல் பாருன்னா பார்ப்பானா? முடியாது. மாவட்டத்துக்கே 30 லட்சம் பேருக்கு கலெக்டராக இருக்கார். ஏங்க ஒரு இன்ஜினியர் மேப் ஒன்று போட்டு தாங்க பாலத்துக்கு நான் போட்டு தருவாரா? ஏன்னா மாவட்டத்துக்கே கலெக்டராக இருக்கிறார். அவருக்கு அது தெரியாது, அவர் சப்ஜெக்ட் இல்லை. விதியை வெல்ல முடியாதும்பாங்க. 100% உண்மை. நான் சொல்கிறது விதி ஏன் வெல்ல முடியாது? முதல்ல என்ட்ரி பேர் மதி. மதி தானே ரிட்டன் விதியாக வருது. புரியுதுங்களா? விதி வெல்ல முடியாதுன்னா நிறைய பேர் வெல்ல முடியாது. வெல்லலாம், மதி தானே விதியாக வருது. இல்லையே. அப்போ விதி, அவருடைய விதி என்ன? ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மெடிக்கல் தெரியாது. அப்போ மெடிக்கல்காரர்கிட்ட போய் ஒரு இன்ஜினியர் மேப் போட்டு தானே தருவாரா? தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த மதி இல்லை. அப்போ மதி தான் விதியாக வருது ஒழிய அந்த விதி வெல்ல முடியாது. ஏன்னா மதியே இறைவனாக இருக்கிறான். இறைவனாக இருக்கிறதுனால மதி கொண்டு பதிவு பண்ணதுனால விதியை வெல்ல முடியாது. ஆனால் விதி முதல்ல வருமா? இப்போ இங்கேருந்து வந்துட்டீங்க, அடுத்தாப்புல உங்களுக்கு இந்த அட்ரஸ் சொல்ல வேண்டியது இல்லையில்ல. இப்போ மதி கொண்டு தானே வந்தீங்க. அடுத்தாப்புல விதி என்னன்னு கூட அது விட்டுருங்க, விட்டுருமில்ல. இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா இந்த அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பன்னு சொல்கிறது போல உன்னுடைய சொந்த பந்தம் கொடுத்த பதிவு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேர் உடம்பை காட்டுது. உடம்பு அம்மா, இது உசுறு அப்பா. அப்பாவுடைய உசுறு அம்மாவுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ உள்ளே இருக்கிற உசுறு அப்பா, வெளியே இருக்கிற உடம்பு அம்மா. இந்த உடம்பை காட்டி கொடுக்கறது பேர். அப்போ பேர் நீ இல்லை, உடம்பு நீ இல்லை, உசுறு நீ இல்லை. இந்த பதிவு நீ படிச்சிருக்கிற டிகிரி வாத்தியார் கொடுத்தது, அது உனக்கு சொந்தம் இல்லை. 4 நூற்றாண்டு ஆகிடுச்சு, 3 8 ஆகிடுச்சு. ஒரு மனைவி கட்டி கொடுத்தாங்க இந்த இன்பத்தை அனுபவிக்க. அந்த பெண்ணை நீ தயாரிக்கலை. ஊராமுட்ட பொண்ணை நீ கட்டிக்கிட்டு வந்துட்ட, அது இன்பத்தை கழிக்குது. அந்த சுகமும் நீ அனுபவிக்கிற, அந்த சுகத்துக்கு உண்டான பொருள் நீ உருவாக்குனது அல்ல. புரியுதுங்களா? இல்லை. அப்போ நீ ஒரு தொழில் செய்ய போகணும் குடும்பத்தை காப்பாற்ற. தொழில் ஒருத்தர் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறான், நீ உற்பத்தி பண்ணி வைக்கல. அங்கே போய் அடுத்த உற்பத்தி பண்ணி வச்ச தொழிலில் செய்கிற, உன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிற, சம்பளம் தரான். அப்போ அந்த தொழிலும் உருவாகலை, இன்னொருத்தர்கிட்ட போய் தொழில் செய்கிற. அப்போ அது நீ உருவாக்குனதல்ல, சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டதை நீ அனுபவிச்சுட்ருக்கிற. வாழ்க்கை முடிஞ்சிருது, கட்டையாயிருந்து. எரிக்கிறதுனா எரிக்கிறது, புதைக்கிறதுனா புதைக்குது, மயானம் ரெடியாக இருக்குது. அந்த மயானத்தையும் நீ உருவாக்குனது அல்ல. அப்போ கருவறையில் உருவாகி கல்லறைக்கு போகிற வரைக்கும் நீ இலவசமாக தானே அனுபவிச்சிருக்கிற. நீ எதுவும் உற்பத்தி பண்ணது இல்லையல்ல. அப்போ நான்கிறது இங்கே எங்கே இருக்குது? நத்திங், ஜீரோ. ஜீரோ தான் நான். பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் புலம்புகின்றான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவனே இறைவன். இதை கண்ணதாஸ் ஈஸியாக உனக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறார். இது சித்தர் பாட்டலில் வரும். வெட்ட வெளி தன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி குதம்பாய்னு குதம்பி சித்திரை சொல்கிறார். இது அறிவறிஞ்சவனுக்கு தான் தெரியும். வெட்ட வெளினா ஸ்பேஸு. உங்களுக்கு எனக்கு இடையில ஸ்பேஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே தானே உட்காந்து இருக்கிறோம். நம்ம எந்திரிச்சிட்டு அந்த இடப்படியாக தான் இருக்கோம். இடத்த தூக்கிட்டு போக முடியுமா? இந்த ஊட்டை இடிக்கலாமல்ல, இந்த ஊட்டை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஊடு தெய்வம் இல்லை, நாம் 2 பேரும் தெய்வம் இல்லை. இப்போ இந்த மண்ணும் தெய்வம் இல்லை. சில பேர் மண்ணு தெய்வங்கிறான். ஏன்னா தெய்வத்தை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, நெவுத்தவும் முடியாது. நீக்கமர நிறைஞ்சிருப்பது தான் தெய்வம். அப்போ இந்த மண்ணை நெவுத்துறமில்ல, பில்டர் சொல்லிட்டு தோன்றீங்கல்ல, நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ மண்ணும் தெய்வம் இல்லை. இந்த மண் கிடக்குது வேறு, பேசு, அதை நெவுத்த முடியுமா? வெட்ட வெளியே ஒரு 100க்கு 100 உங்களுக்கு மனசுக்கு பிட்டாகிற மாதிரி சொல்கிறேன். 100 அடி நீளம், 100 அடி அகலம், 100 அடி ஆழம் மண் எடுத்துடுறீங்க. அந்த மண்ணை தோற கொண்டு போகிறீங்க. அப்போ மண்ணும் தெய்வம் இல்லை, மனசனும் தெய்வம் இல்லை. இந்த மண்ணும் மனசெல்லாம் கிடக்குது இந்த வெட்ட வெளி ஸ்பேஸ். அந்த பேச உங்களால் தூக்கிட்டு போக முடியுமா? அதுதான் தெய்வம். இதைத்தான் வெட்ட வெளியே, இங்கே சின்ன வெளியே உங்களுக்கு காட்டுறேன். அதை அப்படியே விசுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் வெட்ட வெளி தானே. அப்போ இந்த வெட்ட வெளிக்குள்ளே தான் நீங்கள் தவம் பண்ணணும். அங்கே போய் மனசு நிற்குமா? மண்ணை பார்த்து பழகிட்டீங்க, மண்ணு நாளின்னு மறையணும். நீரை பார்த்து பழகிட்டீங்க, நீரும் உங்கள் கண்ணுட்டு போகணும். இதெல்லாம் பார்த்த பொருள். நெருப்பை பார்த்து பழகிட்டீங்க, அது நான் இல்லைன்னு போகணும். உணர்கிற காற்றை பார்த்து பழகிட்டீங்க, காற்றை லேசாக உணர், அது நான் இல்லைன்னு. காற்றை சுழல வைக்கிறதுக்கு அணு வேணுமே, விண்ணணு, அது நான் இல்லைன்னு போகணும். அப்போ
அடுத்தது அந்த விண்ணுக்கு சுற்றுதே, அதாவது நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான். அப்போ நியூட்ரான் அளவுக்கு போகணுமில்ல, அந்த நியூட்ரான் அளவுக்கு போனால் தான் உங்கள் மனசு அசையாது. அதுக்கு எத்தனை வருஷம் தவம் பண்ணணும்? இன்றைக்கி உபதேசம் வாங்கிட்டு எனக்கு கண்ணுக்கு தெரியுது, மனசு அளவயது நல்லா ஃபோன் பண்ணி கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? சாதாரணமான விஷயமா? நீங்கள் 3 8 வரைக்கும் எஜுகேஷன் முடிக்கிறீங்க, 3 8 இல்லாத எஜுகேஷன் முடியாது. 24 வயசு ஆகாத எம்பிஏ முடிக்க முடியுமா? எல்கேஜியில் 3 வயசில் சேர்ந்தவர் 24வது வயசில் 3வது எட்டில் தான் நீங்கள் காலேஜ் முடிக்க முடியும். அப்போ 3 8க்கு நீங்கள் காலேஜ் முடிச்சுமே கூட சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. மறுபடியும் 4 8 பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துருக்கிறீங்க, 7 8 போச்சு, 8வது எட்டில் கவலையில் வந்திருக்கிறீங்க. அப்போ 8 8 சிக்குண்டு போய் 3 8 எஜுகேஷனு, 4 8 குடும்ப வாழ்க்கையை முடிச்சுட்டு 7 8 56 போயிடுச்சு. அப்போ 8வது எட்டு தொடக்கம் 57 வந்து 8வது எட்டில் அங்கே வந்து எனக்கு தவம் பண்ணால் நிற்க மாட்டேங்குதுன்னா, இந்த 8 8 பலி பண்ணதெல்லாம் வந்து நிற்குமே இல்லையா? ஒரு நாளில் தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ சொல்கிறதுனால ரொம்ப கஷ்டம். இப்போ தெரிஞ்சுக்கிறான், இதுலேயே கண்ணுங்க அர்த்தமாக இருந்து விதை போட்டு வந்தால் உங்கள் மனசு கடைசியாக அங்கே போய் இன்னைக்கு பிறப்பு எடுக்காது. அப்போ இந்த இறைவன் வந்து பொம்மை செஞ்சதுனால இந்த உருவம் வந்து மனசுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த மனசுன்னு கொடுத்ததுனால இறைவன் தலையிட மாட்டான். 5 அறிவு வரைக்கும் அவன் பார்த்துக்கிறான். கிணத்துல விழுந்தாலும் அதே நீஞ்சி வந்துடும். பிள்ளை பத்துக்கிறதுக்கு அது தெரியும், எந்த தலையை திங்கணும் எந்த தலையை திங்கக்கூடாது, விஷம் உள்ளது எது நல்லது எதுன்னு அந்த ஆடு மாட்டுக்கு தெரியும். இறைவன் அதுக்குள்ளேருந்து உணர்த்துறான். அதை இறைவனே பிரசவம் பார்க்குறான். அது கீழே குட்டி விழுந்தோடனே சிலது 2 மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்கும், சிலது 3வது நாள் எந்திரிச்சு ஓடிடும். ஏன்னா அடுத்த உயிரிடம் தப்பிக்கணும்ல. மாடு குட்டி போடுறது கொஞ்சம் ஒரு நாள்லேயே எந்திரிச்சு ஓடிடும், தோற ஓடிடும். மாட்டு எந்திரிச்சு நின்றுக்கு மாட்டு குட்டிலாம் எப்படி அந்த சக்தி அதை கொடுக்குறான்? ஆனால் உன்னோட குட்டியை நீ 1 வருஷம் வரைக்கும் கையில் வச்சு வளர்த்துற. ஏன்னா உனக்கு மனசை கொடுத்துருக்குறான். நீ எல்லாத்தையும் பார்த்துக்க, நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன். மனசை கொடுத்ததுனால, சுதந்திர அறிவு கொடுத்ததுனால அவனை நாம் கட்டுமானம் பண்ண முடியாது. அவன் போக்கில் விட்டுறலாம். 25 வருஷம் ஆகிடுச்சு, அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வீட்டுக்காரி ஷாப்பிங் போகணுங்கிறா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா, ஜாக்கிரதையாக போயிட்டு வா தம்பி, ஊரெலாம் கெட்டு கிடக்குதப்பா, பார்த்து போயிட்டு வாங்கன்னு அம்மா சொல்லுது. சரி அம்மானு ஒரு ஏற்றுக்கிறா. 2வது நீங்கள் டெய்லி வாரத்தில் 3 நாளைக்கு ஷாப்பிங் போகிறேன். அந்த பெத்த தாய்க்கு மனசு கேட்கல. ஊர் உலகம் கெட்டு கிடக்குதப்பா, வண்டி குறுக்காட்டுறாங்கிறாங்க, அங்கே அடித்து போட்டு இங்கே அடிச்சிருக்காங்க, அங்கேயும் பேப்பரில் வருதப்பா, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்குறாங்க. ஏங்க நமக்கு லாய்க்கிட்டு வராதுங்க. நீங்கள் போயிட்டு ஹோட்டலில் வரும்போது சாப்பிட்றம்போது பொண்டாட்டி சொல்கிறேன், கனகராஜே நமக்கு லாய்க்கிட்டு வராது. ஏம்மா என்ன வண்டி எடுத்தவங்க அம்மா அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம், என்னையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அங்கே போக வேண்டாம் இங்கே போகணும், கட்டுமானம் பண்ணிக்கிட்டே இருக்குது, இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் விரும்புகிற இடத்துல நீ கூட்டி போகணும். கனகராஜ் வந்து அப்பங்கிட்ட புலவரார், அப்பா எங்கள் வீட்டுக்காரி இப்படி சொல்கிறான், நீங்கள் பெற்றவைங்க, என்னை இவ்வளோ தூரம் படித்து வாழாக்கி வாழும் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, குடியிருக்கிறதுக்கு ஊடும் கொடுத்தீங்க, அவள் தனியாக கூட்டிகிட்டு சுற்றுனுங்கிறா, கஷ்டப்படுறா. ஆமாம் கண்ணே, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, இந்த டைமில் அவங்க மனசு வெளியே சுற்றத்தான் தெரியும். அதனால் அவங்க அம்மாட்ட சொன்னேன், கல்யாணம் பண்ணிமா அவனை வேறையே வச்சிடலாம், கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வரட்டும், சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க அம்மா தான் கேட்கல, ஒரு பையனை வச்சுருக்கிற பக்கத்துலேருந்து பார்க்கலான்னு சொன்னான். இப்போ அவள் உங்கள் வீட்டுக்காரி வருத்தப்படுறா பார்த்தியா, அதனால் அவங்க அப்பா நம்ம அழிஞ்சு உன்னை வேறையே வச்சுட்டாங்க. சரி பிரேக் இல்லாத வண்டியில் போகிறான், வித்தவுட்டு பிரேக்கில் போகிறான், அது ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் நிறுத்த முடியாது. கை கட்டினா நிற்குமா வண்டி? நிற்காது. வித்து பிரேக் இருந்தால் நிற்கும். ஏன் கை காட்டுறீங்க தம்பி, அந்த பக்கம் போகாத, அங்கே ஒரு குழி வெட்டி இருக்குது, இந்த வண்டி போச்சுன்னா பாலாத்தில் விழுந்துருமப்பா போக மாட்டேன்னு சொல்கிறதுக்காக நிற்கிறான் ஒருத்தர் கையாட்டிக்கிட்டு. சேப்பு குழி வண்டி நிற்கலையே, பிரேக் இல்லையே. அப்போ வித்தவுட் பிரேக்கில் பிரேக் பண்ணுறவனுக்கு யார் பற்றி சொல்ல முடியும்? இந்த 21ஆம் நூற்றாண்டில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இறைவன் மேலே தப்பா நம்ம மேலே தப்பா பதிவு? நம்ம மேலே தானே தப்பு இருக்குதுங்க. அதுதான் பென்ட்ரைவர் சிப்பி சொன்னேன். அதனால் இறைவன் வந்து உலகத்தை அழகுபடுத்தி பார்க்குறதுக்காக ஒரு மானிடத்தை படைத்தான். மானிடம் வந்து தன்னை அழகுபடுத்தி பார்த்துட்ருக்கிறான். தன்னுடைய அழகை குறைச்சி இதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு கோமணத்தை கட்டிக்கிட்டு இடுப்பு துண்டை கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க பாருங்கள். செல்வந்தெல்லாம் இழந்துட்டு ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி, பட்டினத்தார், அவங்க செல்வந்தராக இருக்கும்போது பெரிய உயர்ந்த ஜாதியில் இருக்கும்போது முக்தி அடையலை, தெருவுக்கு வந்தாங்கல்ல அப்போ தான் முக்தி அடைகிறாங்க. அப்போ அவனை அடைய போகிறதுனா எல்லாத்தையும் சமுதாயத்தில் இழக்க தயாராக இருக்கணும். இல்லை நான் இழக்க மாட்டேங்க, நான் பெரிய கார் பங்களாவோட இருப்பேன், எல்லா செல்வம் வேணும்னா இதை அனுபவித்து தீர்க்கிற வரைக்கும் தீரு, ஒரு நாளைக்கு சலுப்பு தட்டும், அன்னைக்கு இந்த லைனுக்கு வா, அது அடுத்த பிறவியில் கூட கிடைக்கலாம். ஃபைனலாக வந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து தான் அது அந்த இடத்துக்கு வந்து அதனால சொல்கிறாங்க
மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மானிடர் ஆன்மா எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி ஓர் நாள் என்னை வந்து அடைஞ்சுதான் தீருங்கிறார் பெருமாள். குருட்சேத்திர போர் சொல்கிறார்ல, அர்ஜுனா சண்டை போடப்பாங்கிறார். சண்டை போடுறதுன்னா வெளியே போய் சண்டை போடுறதில்ல, அங்கே அப்படி காட்டுறான். உனக்குள்ளே தவம் பண்ண முடியலைங்கிறீல்ல, அந்த எண்ணத்தோட போர்க்களத்தில் சண்டை போடணும். அதுதான் போர் புரியுறது. குருன்னா இந்த குரு பீடம், இதுதான் குரு பீடம். சேத்திரம்னா இடம், இதுதான் குருச்சேத்திரம். குரு சேத்திரம்னா இடம், குருன்னா குரு இருக்கும் இடத்துக்கு, குரு இருக்கும் இடமே குருச்சேத்திரம். புருவ மையம் தான் குருச்சேத்திரம், புருவ மையம் தான். ஆமாம், இதுதான் குருச்சேத்திரம். இங்கே தான் குரு இருக்கிறார், அவர் தான் குரு. அதனால தான் குரு. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சுழலில் ஊன் பற்றி நின்ற, ஊனில் பற்றி இருக்கிறார், ஊன் பற்றி நின்ற உணர்குரு மந்திரம். தான் பற்ற தலைப்படும் தாமே, நீங்கள் பற்ற அவர் தான் உணர்குரு மந்திரம். அந்த குரு சொல்கிறார். அதனால் இவன் சண்டை போட்டு வைப்பானே, இவன் சண்டை போட்டால் ஒன்றா எதிர்பார்த்து செத்துருவோம், நாம செத்துருவோன்னு பயந்துக்கிறேன்னு சொல்கிறாருல்ல. அதனால் உனக்குள்ளேருந்து நான் தாண்டா இயக்கிறேன், நீ தனியாக. உங்களுக்கு சொன்னல, நீங்கள் யாருன்னு பிரித்து வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் இல்லை. அப்போ உனக்குள்ளே இருந்த ஒரு பொருள் இயக்குதில்ல, அந்த உணர்வு எல்லாம், அந்த உணர்வு தானே பரமாத்மாவாக இருக்கிறாரு. அப்போ அந்த உணர்வு நான் உனக்குள்ளே உணர்வாக இருந்து செய்கிறேனே, நான் தாண்டா நீ தாண்டா நான் சொல்கிறாரு. இவன் அதை புரிஞ்சிக்க முடியாது. தான் செய்யறேன்னு இந்த தாங்கிற உணர்வு வர்றதுனால, இந்த வெளியே இருக்கிற மேலே பற்று பாசம் வர்றதுனால இழப்பு என்னைக்கு இருந்தாலும் வரத்தான் செய்யும். அதனால் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது. இப்போ துன்பப்பட்டாலும் அடுத்த பிறவியில் என்னை அடையணுங்கிற எண்ணம் உனக்கு தோணும். அதனால் இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கு ஏன் சிரமப்படுற? அதனால் இந்த பிறவி கிடைச்சிருக்கு, அருமையான பிறவி கிடைச்சிருக்குது, இதுலேயே என்னை வந்து அடைஞ்சிட்றா, நல்ல ஒரு மகானை பார்த்து உபதேசம் வாங்கி வந்து சேர்ந்துருன்னு சொல்கிறார். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், நீ விட்டு விட்டால், இப்போ விட்டு விட்டினால உன்னுடைய ஆன்மா மறுபடி பிறப்பெடுக்கும், நீ விட்டு விட்டால் அவர்கள் மேனி வென்றுதான் தீரும் ஒரு நாள் அப்படிங்கிறார். அதனால் என்னை அறிந்தாய் எல்லா உயிர்களும் எனதென்றும் அறிந்து கொண்டால் கண்ணன் மனது கல் மனதென்று காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக கைவண்ணம் தொழுக இக்களமெல்லாம் சிறக்க வாழ்க வாழ்கவேன் வழங்குறாருல்ல. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறான், ரொம்ப கவலைப்பட்டு மன வேதனை நடந்துடுறான், போய் தட்டி கொடுக்குறீங்க. கவலைப்படா டே, தண்ணி குடிமா, தண்ணி போட்டாமல் தண்ணி தெளி, மனசோடாரா சொல்கிறீங்கல்ல. என்ன எதை விடாதீன்னு சொல்கிறீங்க? உசுறு விடாதீன்னு சொல்கிறீங்களா? அந்த மனசு தான் காண்டீபம், அந்த மனசு தான் காண்டீபம் எழுக கைவண்ணம் தொழுக. மனசு இருந்ததுன்னா, மன வலிமையில் தாங்க மனிதன் தூக்குறான். 50 கிலோ வெயிட் இருப்பான், 100 கிலோ மூட்டை தூக்குறான்ல, மன வலிமை. அப்போ 75 கிலோ இருக்கிறீங்க, ஒரு ஃபோன் வருது, ஒரு வேற ஒருத்தருக்கு, உன் ஃப்ரெண்டு வண்டியில் போயிட்டு இருந்தான், ஸ்பாட் அவுட்டுங்கிறான், ஃபோன் பேசணும் அப்படியே விட்டுட்டான். அப்படியா, ஐயோ அப்படின்ட்டான். 75 கிலோ விட்டுட்டான். எதனால் விட்டான்? இவன் யாராச்சும் அடித்தாங்களா? இல்லை, மனசு தான். அந்த ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். புரியுதுங்களா? அப்போ நம்ம சமுதாயத்தில் எதை உள்ளே சேர்த்திக்கணும், எதை சேர்த்திக்கூடாது நாம் தான் இருக்கணும். இன்றைக்கி சமுதாயத்தை சீர்படுத்த முடியாது. காலம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. போதைப் பொருள் சாராயம் குடித்தா கல்லுக்கடையை வச்சு குடிக்கிறதாக தெரிஞ்சுக்கிறாங்க. நான் கல் குடித்தா தெரியுதுங்கிறீங்க, ஒரு பீடி சிகரெட்டு குடித்தா துக்குலுண்டு குச்சி மாதிரி விரல் மாதிரி தனியாக கொடுக்குறான், அதையும் மரவாக குடிக்கிறான். அப்புறம் அதுலேருந்து தெரியக்கூடாதுன்னு பான் பிறாக்கு மாதிரி விட்டான், அதையும் தடை பண்ணால் அதுலேருந்து கண்டி என்னமோ பவுடருங்கிறாங்க கவுடருங்கிறாங்க, கடைசியில் குழந்தைங்கிற ஐஸ்கிரீம் முதல் கொண்டு வருதுங்கிறாங்க. இந்த நாடு எங்கே போய் முடியுது? என்ன ஆகும்? அடுத்தவங்க எத்தனை உயிரை கொண்டு ஒருத்தன் பிழைக்கிறான் பாருங்க. பல விதமான ஆயிரக்கணக்கான உயிரை கொண்டு ஒருத்தன் பிழைக்கிறான். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறானுங்க, எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறான். இவ்வளோ பாவமான ஊரில் யாரை சொல்லி நாம் திருத்த முடியும்? நாம் அதனால தான் புத்தி உள்ள பொருளை பொழைச்சிக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்திலே கதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிட்டுக்குருவி, தூக்குனாங்குருவி, தென்னை மரத்தில் யாரும் பிடிக்க முடியாத இடத்துல
தென்னை மரத்தில் அந்த ஓலையில் கடைசி ஓலையில் நுனியில் கூடு கட்டியிருக்குது. அது எவ்வளோ நேரம் பறக்கும், அந்த புல்லை கொண்டு எப்போ சொருவி இருக்கும், அது எப்போ வீடு கட்டியிருக்கும். போர்ட்டிகா வச்சு வீடு கட்டினது உலகத்திலேயே முதல் ஆள் இன்ஜினியர் அந்த குறி தான், தூக்கணாங்குருவி தான். அவர் தான் போர்ட்டிகா வச்சு கொடுத்தாரு. வெளியே வந்து எட்டி பார்க்கும், ஒரு குகை இருக்கும், அதுக்குள்ளே ஒரு படி மாதிரியே உள்ளுக்குள்ளே ஒரு குகை இருக்கும். அந்த போர்ட்டிகா வச்சு கட்டின முதல் போர்ட்டிகா வச்சு வீடு கட்டினது தூக்கணாங்குருவி தான். அதை வச்சு தான் இன்ஜினியர் வீடு கட்டினான். அதில் 2வது அடுக்கிலிருந்து ஒரு 2வது அடுக்கில் தூங்கும், வெளியே போர்ட்டிகளை வந்து எட்டி பார்க்கும். கீழே மரத்துக்கடி, தென்னை மரத்துக்கடி இந்த குரங்கு இப்படி குறுகிக்கிட்டு இருக்கு. குரங்க, நான் துக்குலுன்னு இருக்கிற தச்சியோடு இருக்கிறேன், நான் இருக்கிற ஒரு உனக்குன்னு ஒரு இல்ல இடத்த தேட முடியாது, இங்கே வந்து மழை நின்றுக்கிட்டு இருக்கிறீன்னு என்ன நீ சொல்கிறவளோ காய போச்சுன்னா படப்படன்னு ஏறிச்சு பாருங்க, கூட்ட பிச்சு எரிஞ்சிருச்சு. அதுதான் சொல்லுவாங்க, ஆணனுக்கு புத்தி சொன்னால் அறிவும் உண்டு நினைவும் உண்டு, ஈரனுக்கு புத்தி சொல்லி இல்ல இடத்தையும் தோத்தனடா. இல்ல இடமும் போச்சு, அது பிச்சு எரிஞ்சிருச்சுல்ல. யாருக்கு புத்தி சொல்லி ஒன்றும் யூஸ் இல்லை, அவங்க பட்டு திருந்துடும். இப்போ எவ்வளோ பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க, இதை வந்துங்க இப்போ பழனியில் இருக்கிறவங்க பழனிக்கு போக மாட்டான், திருப்பதியில் இருக்கிறவங்க திருப்பதிக்கு போக மாட்டான், திருவண்ணாமலைக்கு போக மாட்டான். இந்த இடத்துல நான் வந்து 37 வருஷம் ஆகுது. 37 வருஷமாக இந்த ஒரே வீட்டில் இருக்கிறேன். 3வது வீட்டுக்காரன் இன்னும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னமோ பௌர்ணமிக்கு 10 பேர் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒரு நாள் என்னங்க சொல்கிறீங்க, அப்படி என்ன தான் சொல்லித்தரீங்க, என்ன எதுவுமே அதுங்களுக்கு தெரியாது. காரணம், இதை ஒருத்தருக்கு சொல்லி திருத்துறதில்ல. அந்த வித்தில் அந்த சொத்து இருக்கணும். அந்த நீங்கள் உங்கள் ஒப்பம்மா அனுப்பிச்ச வித்தில் அந்த சொத்து இருந்தால் தான் அந்த நிலைக்கு வர முடியும், இல்லாட்டி வர முடியாது, கரணடித்தாலும் வர முடியாது. அதனால் இது வந்து அதனால தான் D1 டியூட்டி நாம் வந்து இந்த உடம்பில் சமுதாயம் கடன்பட்டுருக்கிறோம். நீ உருவாக்குனதுன்னு ஒன்று சொன்னால் அது இறைவனுடைய ஆற்றலை வச்சு உருவாக்குனாலும் உன்னுடைய பையன் பிள்ளை தான் நீ உருவாக்குன. ஏன்னா நீயும் உன்னுடைய மனைவி சேரலின்னு அந்த குழந்தை வந்திருக்காது. அப்போ அதனால தான் கடவுளை நான் எல்லாத்தையும் உருவாக்கணும்னு சொல்லாத அளவு உன்னை வச்சுட்டான். அப்போ உன் பையனை என்ன சொல்லுவான், நான் உருவாக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தனி தானே, அவன் உருவாக்குன உடம்பு தனி, நீ வந்து தனி தானே, உன்னை நீ உருவாக்கலையில. அப்போ உனக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் கடன் வாங்கினது, உனக்குள்ளே இருக்கிற அத்தனை உடம்பும் கடன் வாங்கினது. 100 ஏக்கராக சொந்தக்காரன் இருக்கட்டும், 10 அடுக்கு கட்டியிருக்கிறான் இருக்கட்டும், 1 அடுக்கு கட்டிடுறான் இருக்கட்டும், குடிசையில் இருக்கட்டும், நிர்வாக சீரமைப்புக்காக அதை வச்சுருக்கிறோம், சண்டை வந்துடக்கூடாதுன்னு. அந்த 10 அடுக்கார அந்த இடத்துல தூக்கிட்டு போக முடியுமா? 100 அடுக்காரன் தூக்கிட்டு போக முடியுமா? யாருக்கும் சொந்தம் இல்லையே. நிர்வாக சீரமைப்புக்காக உங்கள் பேரில் அந்த பத்திரம், அவன் பேரில் அந்த பத்திரம், அது 100 ஏக்கராக இருந்தானே, 1 ஏக்கரா விட்டுட்டு போகிறது எவ்வளோ இருந்தானே, விட்டுட்டு போகிற பொருள் எத்தனை ஏக்கராக இருந்தால் உனக்கு என்னங்க? உனக்கு தேவை காலையில் 4 இட்லி, மத்தியானம் ஒரு கை சோறு, சாயந்தரம் ஒரு 4 இட்லி, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற? ஏடா இந்த மண்ணும் பொண்ணும் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தும், ஆணும் பெண்ணும் அடுத்தவனுக்கு சொந்தம், அழிஞ்சு போகிறதுக்காக புறப்படுறது. மண்ணிலிருந்து தோன்றக்கூடிய பொருள் அது ஆணா பெண்ணா தாவரமோ அனைத்தும் அழிவுக்காக படைக்கப்பட்டது. மண்ணும் பொண்ணும் அடுத்தவனுக்காக படைக்கப்பட்டது, அழிவில்லை. உலக நாடுகளில் மண்ணும் பொண்ணுலையும் தானே மதிப்பீடு இருக்குது, மண்ணிலையும் பொண்ணுலையும் தாங்க மதிப்பீடு இருக்குது, கோல்டு இல்லை, வேறு எதுலேயும் மதிப்பீடு இல்லையில்ல. அப்போ நீயே வச்சுக்கிட்டா விட்டுருமா, அடுத்தவனுக்கு வேணுமில்ல, உங்கள்கிட்ட இருந்து பிடிங்க அவங்ககிட்ட கொடுக்கும். 1000 வருஷம் ஆனாலும் தங்கம் அழியாது, தரமாறும். இன்றைக்கி தகுந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக பண்ணுவான், ஆனால் தங்கம் தானே. நீங்கள் அடித்து உங்கள் அப்பா கட்டின வீடு சரியில்லை, இடிச்சிட்டு கட்டுவீங்க, அந்த இடம் 1000 ஏரடி இடம் தானே. அதனால தான் மண்ணும் பொண்ணும் மகேசனுக்கு சொந்தம், ஆணும் பொண்ணும் அடுத்தவனுக்கு சொந்தம். அழிவுக்காகவே புறப்பட்டது, அது வாழ்க்கைக்காகவே பிறக்கப்பட்டது. அனைத்து பேரையும் வாழ்க்கையை நடத்து வந்தமா வாழ்ந்தமா. கொஞ்ச நாள் கொடுத்துருக்குறானா, எட்டில் போயிட்டான், ஐயோ வருஷத்துலேயே போயிடுச்சு, எனக்குன்னு ஒரு குழந்தைய கொடுத்து ஆண்டை பிடிக்கிட்டானே. 2வது எட்டில் போயிட்டான், ஐயோ இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி பார்க்க முடியலையே. 3வது எட்டிலே போயிட்டானே. 4வது எட்டில் போயிட்டான், ஐயோ கல்யாணம் பண்ணி குறுக்கிட்டு போயிட்டான்னு ஒரு பிள்ளை கூட பெக்கலையே. வாரிசு கொடுக்க போயிட்டேன், வாரிசு கொடுத்துட்டான், ஐயோ வாரிசு கொடுத்து 5 வயசு குழந்தைய விட்டுட்டு போயிட்டானே. 5வது எட்டில் போயிட்டான். அப்புறம் அடடா அந்த குழந்தைய ஒரு கல்யாணம் படிக்கிறதுக்கு விடலேனே அப்படின்னா. 6வது எட்டுலையும் பார்த்தான், அடடா அந்த பையன் ஒரு பேரனை பார்க்காத போயிட்டானே. இது தொடர்ந்து இந்த ஏக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நாம் இத்தனை எட்டையும் தாண்டி வந்திருக்கிறோம்ல, 6வது எட்டு 7வது எட்டுலாம் தாண்டி வந்திருக்கோம்ல. இந்த எட்டில் கூட நம்ம அவனை நினைக்காத இன்னுமே ஊரையே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்போ நினைக்க முடியும்? நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பெரிய கஷ்டப்பட வேண்டியதே இல்லைங்க. லெவலாக அருமையாக வாழ்ந்துக்கிட்டு அருமையாக நம்ம இருந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் மனிதனுடைய பேராசையினால் அதெல்லாம் செய்கிறான். அதனால் பேராசையினால் செய்கிறான். இந்த மண்
அதனால தான் சொல்லுவாங்க மண் கால் பட்டதுனால, இந்த கால் அவ்வளோ பெரிய புண்ணிய கால், இந்த கால் பட்டதுனால மண்ணுக்கு வந்து மனசன் அடிச்சுக்கிட்டு சாவறான். அடிச்சுக்கிட்டு சாவறான் அந்த கால் இதில் பட்டதுனால. கால் படாத பொருள் ஒரு நாள் கட்ட முடியும். காட்டை கத்துப்பாடு பண்ணுவியா? காற்றை பிடிச்சி வைப்பி, நெருப்பு பிடிச்சி வைப்பியா? கடல் நீரை பிடிச்சி வைப்பியா கொண்டாந்து? அதை ஒரு நாள் பிடிக்க முடியாது. அப்போ நீ ஊராம்போட்டில் ரோட்டு போகிற பொம்பளை பிள்ளை இப்படி உனக்கு எது கட்டுப்பட்டு போகுதோ அதை நீ மிரட்டுறது. ரோட்டில் போகிற பொம்பளைங்களை ஆம்பளைங்களை பார்த்து அடிச்சு விடுவியா? ஆனால் நீ ஒப்பனை மிரட்டுவ, உம்மாலை விரட்டுவ, உன்னுடைய பொண்டாட்டி மிரட்டுவ. ஏன்னா இது மூணு உன்னை நம்பி இருக்குது. இது மிரட்டுறதுக்கு என்ன பெரிய ஆம்பளையா இல்லை புத்திசாலியா தைரியசாலியா? இந்த 4 உருப்படி உன்னை கட்டுப்பட்டு உன்னோட குழந்தைங்க, உன்னோட மனைவி, உன்னை நம்பி வந்த மனைவி, உன்னை நம்பி இருக்கிற பசங்க பிள்ளைங்க, உன்னை பெற்று கொடுத்த தாய் தந்தை வயசாகி படுத்து கிடக்கிறாங்க. இந்த 4 உருப்படி உன்னை நம்பி இருக்குது. அப்போ நீ அதை மிரட்டுற, வலு இருக்கும்போது மிரட்டுற. ஒரு அமௌண்ட்டு போய் மிரட்டுமா? அப்போ யார் மிரட்டுறா? நமக்கு எது கட்டுப்பட்டு போதோ அதை முடிக்கிற. ஏன் ஆட்டுக்கறி போடுறே இல்லை ஒரு புளிக்கறி போட இவனை பிடிச்சி தின்னு விடுமில்லது? எது ஏமாளியாக இருக்குதோ அதை பிடிச்சி கொள்வது. புளிக்கறி பிடிச்சி போடலாம் இல்லைங்க, அது ஒன்று கொண்டு தெரியுதில்ல, கொண்டு விடுமுன்னு. அப்போ அப்போ இது பேரண்ணா, இதுக்கு பேர் அழகா? நமக்கு கட்டுப்பட்டு போகிறவங்கள மிரட்டுறது அழகா? அதனால் சிவனேன்னு வாழ்ந்துட்டு நாம் சிவனேன்னு இந்த மண் அப்போ பூதனாலும் பொதுவாக இருந்து எல்லாத்துக்கும் விளங்குது. இதுவும் பொதுவாக இருக்குன்னு நினச்சி தான் படைத்தான். ஆனால் அவன் நேரம் குத்தவை போட்டு வச்சுக்கிட்டு என்ன எடுத்து ஒன்றுதுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, என்றும் அமைதி நிலவுமே அப்படிங்கிறான். இந்த கால் பட்டதுனால இந்த பூமியில் எத்தனை சண்டை கிடக்குது. பாட்டு ஆறுதான் இருந்துட்டு போகுது, கருத்து இருக்குதுல்ல. அதனால் நம்மளை சின்னதுலேருந்து மயக்கி அங்கே போனால் பேய் இருக்குது, இங்கே போனால் பிசாசு இருக்குது, அங்கே போகாத இங்கே போகாத, அதை செய்யாது இதை செய்யாது, அங்கே அது வந்து இப்போ புத்து இருக்குது, இங்கே சுடுகாடு இருக்குது. இப்போ சுடுகாட்டிலேயே படுத்துருக்கிறான், சுடுகாட்டிலேயே காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கிறான், பேயும் இல்லை பிசாசும் இல்லை, எங்கே இருக்குது? அதனால் நம்மளதில் பதிவெல்லாம் இப்போ நம்ம அந்த பதிவை மாற்றி ஆகணும், தலையெல்லாம் மாற்றி ஆகணும். மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் புற வழிபாட்டிலே இருந்ததுன்னா எந்த பதிவும் மாற்ற வேண்டியதே இல்லை, அந்த பதிவு பிரகாரமே போயிட்டு இருக்கலாம் வாழியடி வாழியாக. அக வழிபாட்டுக்கு வந்துட்டால் அனைத்து பதிவையும் தலைகீழாக மாற்றணும். தலைகீழாக மாற்றினா தான் அக வழிபாட்டில் உள்ளே போக முடியும், இல்லாட்டி உள்ளே போக முடியாது ஒரு காலத்துலேயும். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. மூளை இல்லாதவனுடைய வார்த்தை கேட்காத. விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் மூடனெல்லாம் மாறணும், வேலை செஞ்சா சோறு என்ற விவரம் மண்டையில் ஏறணும். எனக்கு விதிங்க, எனக்கு நேரம் சரியில்லைங்க. என்ன நேரம் சரி? நேரம் சரியில்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சேன்? நேரம் சரியில்லைங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்? இல்லைங்க, ராகு நடக்குதுங்கிறாங்க, கேது நடக்குதுங்கிறாங்க. இந்த ராகு கேது எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஒரு கார் வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கார், அது ரோல்ஸ் ராயரோ அல்லது ஷவர்லெட்டோ பிஎம்டபிள்யூ ஏதோ ஒன்று கார் வாங்குறீங்க. இந்த கார் இயங்கிறதுக்கு ஒரு கார்னால் ஒரு பாடி, உள்ளுக்குள்ளே அதுக்கு ஒரு 2 சீட்டு, ஒரு 5 பேர் போகிற மாதிரி, 4 வீலு, அதுக்கு ஒரு இன்ஜினு, அதுக்கு ஒரு லைட்டு முன்னாடி பின்னாடி வெளிச்சம், அதுக்கு ஒரு ஹார்னு சொன்னுங்க, ஸ்டேரிங் எல்லாம் கட்டமைப்பு, இத்தனை பொருளும் அந்த கார் இயக்கத்துக்கு தானே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. முக்கியமாக சாதாரணமாக இருக்குது, முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள நுழையிறேன். இந்த கார் இயக்கத்துக்கு தானே அத்தனையும் இருக்குது. அப்போ இந்த ஓரறிவிலிருந்து மனிதன் 6 அறிவு வரைக்கும் பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் இந்த உடம்பினுடைய கட்டமைப்புக்காக வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ மண்ணினுடைய தன்மை, மண்ணினுடைய ஏரியா கால் பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பஞ்சபூதத்தில். நீரினுடைய ஏரியா இந்த உடலுக்கு கடல் குடல் பகுதி, திருப்பார் கடலில் இங்கே விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த குடல் பகுதி கடல் பகுதி, இது நீர். இந்த ஹார்ட்டு லங்ஸும் இருக்குது. இங்கே நெருப்பு, இந்த பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் காற்று, இந்த 2 இருந்தால் தான் எல்லாத்தையும் சமப்படுத்தும். இங்கே மண்ணிலிருந்து மேலே வந்துட்டுமா, தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டுமா, காற்றுலேருந்து மேலே வந்துட்டுமா, இதுக்கு ஆகாசத்துக்கு போயிடுறோமா பாருங்க, படிப்படியாக வருது. அப்போ நெஞ்சுக்குழி நெருப்பு. நல்லா பார்த்துங்க, பாதத்திலிருந்து தொட வரைக்கும் மண் பகுதி. இந்த இடுப்பு
இந்த இடுப்பெலும்பு வயிறு பூரா இந்த நெஞ்சு மார்பெலும்புக்கு கீழே இது வந்து கடல் பகுதி நீர். உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் அது வேறு. இதனுடைய ஏரியா. நெருப்பினுடைய ஏரியா இந்த தொண்டைக்குழிக்கும் கீழே இந்த நெஞ்சுக்குழி வரைக்கும். இது வந்து நெருப்பும் காற்றும். இங்கே நெருப்பு, இது வந்து நெருப்பு. நெஞ்சுக்குழி நெருப்பு ஏரியா. நெஞ்சு எரியுதுங்கிறாங்கல்ல நெருப்பு. தொண்டைக்குழி காற்று ஏரியா. இன்னும் மேலே போயிடுறோம். காற்று லேசாக இது வந்து ஆகாசத்தினுடைய ஏரியா. அப்போ பஞ்சபூதம் இந்த உடம்பை வழி நடத்துறதுக்கு இருக்குது. வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், வலது சுவாசம் செவ்வாய், இடது சுவாசம் புதன், வலது கார் குது உபதேசம் கொடுக்கறது வியாழன், இடது காது வெள்ளி, சனி நாக்கு, மலத்துவாரம் ராகு, ஜலத்துவாரம் கேது. 9 உறுப்பு இருக்குதா, 9 கோள் இருக்குதா. இப்போ இந்த 9 கோளும் பஞ்சபூதங்களும் உங்களுடைய உடம்பை வழிநடத்துறதுக்கான கட்டமைப்பு கார் சொன்ன நல்லா ஃபிட் பண்ணிக்கங்க. இந்த உடம்பில் மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்குறான். இதுக்கு உருவம் எங்கேயும் இல்லை. இந்த உடம்பை தூக்கிட்டு ஒரு பக்கம் போகலான்னு நினைக்கிறது, எந்திரிக்கலான்னு நினைக்கிறது, எந்திரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த உறுப்பா மனசா? மனசு தானே. கண்ணு பார்க்குது, அங்கே ஒரு தெரிஞ்ச நபர் போகிறாரு. ஆனால் இந்த மனசு எந்திரின்னு சொல்லலினா எந்திரிக்குமா? கண்ணு பார்த்ததுனால எந்திரிக்குமா? சைவம் இருக்குது, அசைவம் இருக்குது. இலையில் எதை சாப்பிடலான்னு போராடுது. மனசு அனுமதி கொடுக்காத கை போகுமா? அப்போ வழி நடத்துறது மனசு தானே. அப்போ இந்த கார் இருக்குதில்ல, இந்த கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டா காரில் இருக்கிற மெட்டீரியல் ப்ராப்ளமா, டிரைவர் ப்ராப்ளமா? அப்போ உனக்கு ராகுகேது ப்ராப்ளமா, இந்த மனசு ப்ராப்ளமா? அப்போ ராகுகேதுக்கு என்ன கேரனார் இல்லையில்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா தெளிஞ்சிக்கிட்டு போயிடணும். அப்போ இந்த ராகுகேது 9 கோள்களும் பஞ்சபூதங்களும் அது நல்ல நேரம் கெட்ட நேரம் அதில் இல்லை. அது மனித விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பொழப்புக்காக வடிவமைச்சு வச்சுக்கிட்டான். 9 உறுப்புல 9 இருக்குதுல்ல, அது இல்லை. அந்த 9 கோள்களை இந்த உடம்பை கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்குது. அது வேலை செய்யுதுன்னா அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்குண்ணா. அப்போ இந்த மனசு யாருடைய பதிவு. இந்த காரை வந்து நீ எங்கே ஓட்ட விரும்புகிறையோ, நீ எந்த ரூட்டில் போக விரும்புதோ அந்த கார் போகும். கார் மேலே தப்பு இல்லை. அப்போ இந்த மனசனை எந்த வழியில் வழிநடத்த விரும்புகிறையோ இந்த மனசை பயன்படுத்தி அந்த வழியில் இந்த மனசு போய் சிக்குண்டு போயிடுவான். இங்கே எங்கே ராகுகேதுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? ராகுகேது வந்து உன்னுடைய உடம்பை பராமரிக்கிறதுக்காக வந்திருக்குது அந்த ஆற்றல். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது அப்படியே வந்து இவன் பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டான். இப்போ இந்த 9 இடம் சொல்லிட்டுனல்ல கோள்களுக்கு, பஞ்சபூதத்தை சொல்லிட்டுனல்ல. இதுதான் கட்டமைப்பு. அதனால் அனைத்தும் உங்களுக்குள்ளே இருக்குது. நாகராஜ் தான் கடவுள், சிவமும் நீங்கள் தான் ஜீவனும். இப்போ ஜீவனாக இருக்கிறீங்க, இந்த ஜீவன் சிவமாகணும், இந்த ஜீவன் சிவமாகணும். அதனால தான் நான் ஒரு சங்கல்பம் செட் பண்ணியிருக்கேன், உருவாக்கியிருக்கிறேன். நான் சங்கல்பம் தவம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு மறுபடியும் அனுப்புகிறேன். அந்த சங்கல்பம் நான் உருவாக்கியிருக்கேன். அதை நீங்கள் தவம் முடிஞ்சோடனே அதை நீங்கள் டெய்லி வாழ்த்திக்கலாம். திருவருள் கருணையினால் என் திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும், ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும், நினைவு செயல் தூய்மையாகட்டும், அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும், பஞ்சபூதங்கள் பாதுகாக்கட்டும், நவக்கோள்கள் நன்மை செய்யட்டும், விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும், சித்தம் ஜீவமாகட்டும், சிவமே பூரணமாகும். சிவமே பூரணமாக முடிஞ்சு. இது நான் உருவாக்கின சங்கல்பம். உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிற வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் ஐயா. வேறு என்ன சமாச்சாரம் சரிங்களா? வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.